சீர்மேவு குருபதம் சிந்தையொடு வாக்கிலும் சிரமீது வைத்து போற்றி ஜெகமலாமச்ச ஜெயக்கொடி பறக்க விடும். சுதர்மசேனை. மக்கள் குரல். சுதர்மம் என்றால் என்ன? சிலர் சுதர்மம் என்பது சமஸ்கிருத சொல், அதனால் அது வேண்டாம் என முடிவுக்கு வருவார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். உண்மையில் சுதர்மம் என்றால் என்ன? சிறிது நேரம் சிந்திப்போம். எதெல்லாம் சுதர்மம்? சுதர்மத்தின் முதல் படி ஒவ்வொருவரும் தங்களுக்கு உண்மையாக நடந்து கொள்வதே. தங்களுக்கு உண்மையாக நடந்து கொள்ள முடியாதவர்கள் அடுத்தவர்களுக்கு எப்படி உண்மையாக நடந்து கொள்ள முடியும்? எனவேதான் பிறப்பாலும் தன்மையாலும் வீரனான அர்ஜுனன் அதுவரையில் தன் சுதர்மத்தை பின்பற்றி வாழ்ந்ததில் எந்த பிரச்சனையும் இல்லாத அர்ஜுனன் குருஷேத்திர பூமியில் மடிய போகும் உறவுகளை கண்டு சுதர்மத்தை விட்டு விலக நினைப்பதை தவறு என கிருஷ்ணர் சுட்டிக்காட்டுகிறார். சுதர்மத்தின் அடுத்தபடி என்ன? மற்றவர்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள். நாம் பிறக்கும் போதே அந்த கடமைகளும் பிறந்து விடுகின்றன. எந்த பெற்றோருக்கு பிள்ளையாக பிறந்தோமோ அவர்களுக்கு நாம் ஆற்ற வேண்டிய கடமைகள், எந்த சமூகத்தில் நாம் பிறக்கிறோமோ அதற்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஆகியவை எல்லாம் சுதர்மத்தின் அடுத்தபடியாகின்றன. இன்னொரு விதமாக சொல்ல போனால் அந்த கடமைகள் நாம் பிறக்கும் முன்னே நமக்காக காத்திருக்கின்றன. நம் பெற்றோர், சமூகம், நாடு என்று நாம் வாழ எங்கிருந்தெல்லாம் பலன்களை அடைகிறோமோ அங்கெல்லாம் நம் கடமைகளும் கூடவே இருக்கின்றன என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இது ஒரு வழிப்பாதை அல்ல. பலனாக அவர்களிடமிருந்து நேரடியாகவோ வேறு வழியாகவோ நாம் நிறைய பெறாமல் வளர்ந்து ஆளாக முடியாது. அந்த கடனை திருப்பி தந்தாக வேண்டும். அதுவே சுதர்மம். இங்கு கடன் தள்ளுபடி இல்லை. இந்த சுதர்மத்தை செய்யாமல் கோடி கோடியாய் திருப்பதி உண்டியலில் போட்டு வணங்கினாலும் அது ஒருவனுடைய கணக்கில் இறைவனால் வரவு வைத்துக் கொள்ளப்பட மாட்டாது. சுதர்மத்தை பொறுத்தவரையில் இன்னொரு முக்கிய அம்சம் தேவையானதை தேவையான அளவே செய்ய வேண்டும் என்பதே. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்பது இந்த விஷயத்திற்கு மிக நன்றாகவே பொருந்தும். மேலும் அளவுக்கு மீறி ஒன்றை செய்கையில் செய்ய வேண்டிய இன்னொன்றில் குறைபாடு இருக்கவே செய்யும் அல்லவா? சில நல்ல விஷயங்களை கூட தேவைக்கு அதிகமாக நீளும் போது அதன் விளைவுகள் நன்மையானதாக இருப்பதில்லை. சில உதாரணங்களை பார்ப்போம். கோவிலுக்கு வரும் தன் மகள் வயது பெண் மீது காதல் வலை வீசுவது சுதர்மமா, அல்லது அந்த பெண்ணின் பெற்றோர் அதை தடுப்பது சுதர்மமா என்று டாக்டர் ஐயாவிடம் கேட்டால் என்ன சொல்வார்? அது நாடக காதல், அதை தடுக்க வேண்டும் என்பார். அதுதான் சரி. அப்படி செய்வது பெற்றோரின் சமூகத்தின் சுதர்மம். அடுத்து ஒரு உதாரணத்தை பார்ப்போம். அதையும் டாக்டர் ஐயாவிடம் இருந்தே தொடங்குவோம். சமீபத்தில் அமெரிக்காவில் நிதி திரட்ட போன அதானி அவ்வளவு யோக்கியர் இல்லை. அவர் இந்தியாவில் லஞ்சம் கொடுத்து காரியம் சாதிப்பவர். அவர் அங்கு 6 மாநிலங்களில் லஞ்சம் கொடுத்துத்தான் தான் உற்பத்தி செய்யும் மின்சாரத்தை அதிக விலைக்கு விற்றிருக்கிறார் என ஆதாரத்துடன் வழக்கு தாக்கல் செய்துள்ளது. இதன் உண்மைத்தன்மை அறிய பெரிய அறிவாளியாக இருக்க வேண்டியதில்லை. திமுக அரசு அமைந்த பின் மின் கட்டணம் உயர்ந்திருப்பதே இதை உறுதி செய்ய போதுமானது. இது குறித்தும் முதல்வர் வசிக்கும் சித்தரஞ்சன் சாலை வரை அதானி வந்தது குறித்தும் டாக்டர் ஐயா கேள்வி கேட்கிறார். இது ஒரு முதிர்ந்த அரசியல்வாதியாக அவரின் சுதர்மம். அதற்கு பதில் சொல்ல வேண்டியது முதல்வர் மு.க. ஸ்டாலின் சுதர்மம். ஆனால் முதல்வர் தனது சுதர்மத்தின்படி நடக்காமல் பிரச்சனையை திசை திருப்ப அவருக்கு வேறு வேலை இல்லை என சொல்கிறார். இது குறித்து விவாதித்து உண்மையை மக்களுக்கு சொல்ல வேண்டியது ஊடகங்களின் சுதர்மம். ஆனால் அவர்கள் என்றோ ஒருவர் ஐயப்பன் குறித்து பாடியதை இப்போது விவாதித்து பிரச்சனை மக்களிடம் சேராவண்ணம் செய்கிறார்கள். இது ஊடகங்களின் சுதர்மம் அல்ல. இது குறித்து நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்பவர்கள் அதானி லஞ்சம் கொடுத்தது குறித்தே பேசுகிறார்கள். வாங்கியவர்கள் குறித்து வாய் திறப்பதில்லை. இதுவும் சுதர்மமாக தெரியவில்லை. இந்த பிரச்சனையில் அரசோ வியாபாரியோ தனது சுதர்மத்தை பின்பற்றியிருந்தால் மின் கட்டண சுமை நம்மீது ஏறி இருக்காது. அவர்கள் தனது சுதர்மத்தை செய்யவில்லை. அதை குறித்து மக்களிடம் சொல்ல வேண்டிய ஊடகங்களும் தமது சுதர்மத்தில் நிற்கவில்லை. இதுதான் இன்றைய நிலை. ஏதாவது ஒரு தரப்பினர் தங்கள் சுதர்மத்தை உணர்ந்து செயல்பட தொடங்கினாலே இந்நிலை மாறும். அதை நோக்கிய பயணமே சுதர்ம சேனையின் பணி. சீர்மேவு குருபதம் சிந்தையொடு வாக்கிலும் சிரமீது வைத்து போற்றி ஜெகமலாமச்ச ஜெயக்கொடி பறக்க விடும். சுதர்மசேனை. மக்கள் குரல்.